Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான ஒரு வெரைட்டி ரைஸ் அது கூட தொட்டு சாப்பிடுற மாதிரி பெரிய கத்திரிக்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ரையும் பார்க்கலாம். இது ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாத அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். அரிசியை 2-3 முறை நல்லா கழுவிட்டு இதில் நல்ல தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இந்த வெரைட்டி ரைஸை நீங்கள் சீரக சம்பா அரிசியிலையுமே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வர மல்லி, 4 முந்திரி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாமே அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நடுவில் இருக்கிற அந்த கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துட்டு 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிருங்க, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுது தனியாக இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெய் நெய்யில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. விழுது சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மசாலா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 1.5 கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துருந்தேன், அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லாவே கொதித்து வரும்போது இது கூட பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஹை ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரியாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியவும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்யலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி கார்னர்ஸை 2 சைடுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சு வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரியே கீறி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது கத்திரிக்காய் ஈஸியாக வெந்து வரும். மசாலா எல்லாமே நல்லாவே உள்ளே இறங்கிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா திருப்பிட்டு இன்னொரு சைடையுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாதி லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து
மசாலாவை இந்த மாதிரி திக்கான மசாலாவாக நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி திக்கான மசாலாவாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் ஃபுல்லாகவே 2 சைடுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கணும். 2 சைடுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா உள்ளேயுமே நல்லாவே இறங்கி வரும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சைட் பார்ட்டில் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையுமே இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுக்கோங்க. ஒன்றா நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா மட்டும் ஊற்றிட்டு மூடி போட்டே வேக விடுங்க. இப்போது நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். 2 சைடுமே நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் ஃப்ரையும் இந்த சாதமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை அப்படியே வெள்ளை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.